அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அம் ஹஸிப்து அன் ததுகுல் ஜன்னah, ஈஸியா சொர்க்கம் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய அடியார்களே? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலோ மின் கபலிக்கும், உங்கள் முன்பிருந்தவர்கள் சோதிக்கப்படாத மாதிரி சோதிக்கப்படாத சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வல்லதீன ஆமனுமாகு மத்தா நஸ்ரல்லாஹ், மத்தா நஸ்ரல்லாஹ், ரசூலோடு ஈமான் கொண்டவர்களை ஜுல்ஜில அங்கும் இங்குமாக அலக்களித்தேன், சோதிச்சேன். எந்த அளவுக்கு என்று கெஞ்சினாங்க. மத்தா நஸ்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று கெஞ்சினார்கள். பார்த்தமா இல்லையா? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த நெருப்புல இரும்புகளை காய்ச்ச வேண்டுமோ அதுல வெற்றுடமோடு படுக்க வைக்கிறாங்க. முதுகு தோள்கள் எல்லாம் கலருது. யா ரசூலல்லாஹ், என் முதுகு தோல் வெந்து விட்டது, பாருங்க, எனக்காண்டி துஆ செய்ய மாட்டீர்களா? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பர் பில் ஜன்னah, பொறுமையை மேற்கொள்ளு, உனக்கு சொர்க்கம் இருக்கு சொன்னாங்க. சுமையா ரலியல்லாஹு அவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்தில் வைத்து இருகுறாக கிழித்தெறிகிறார்கள். மனைவி முன்னாடி எப்படி இருக்கும் ஒரு மனைவிக்கு கணவனை கண்ணு முன்னாடி கிழிச்சு எறியும் போது பொறுமையை மேற்கொண்டார்கள். ஏன்? ஜன்னா அம் ஹஸிபத்தும் அன் ததுகுல் ஜன்னah. குபைப் ரலியல்லாஹு அவர்கள் கழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அம்புகளால் தோய்த்தெடுக்க போகிறார்கள். சற்று நேரத்தில் கேட்கின்றார்கள் குபைப்பிடம், குபைபே, ஒரே ஒரு வார்த்தை, நீ இஸ்லாத்தை விட்டு வரமாட்ட தெரிஞ்சு போச்சு, நீ உறுதியா இருக்கிற, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இந்த இடத்தில் முகமது நின்றால் நன்றாக இருக்குமே என்று ஒரு வார்த்தை சொல்லு சொன்னா. என் காலில் முள் தைப்பதை, என்னுடைய தூதருடைய காலில் சிறு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் சொன்னாங்க. சல்லடையாக கிழிக்கப்பட்டது, உடல் சல்லடையாச்சு. ஈமானை இழந்தார்களா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஆமனுமாஹு மத்தா நஸ்ரல்லாஹ், ஈமான் கொண்ட அந்த அடியார்களை சோதிச்சா, யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்போது வரும் என்று. ஆனால் ஈமான் இலக்களை பொறுமையாக இருந்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அந்த அளவுக்கு நாம் மரமுலை என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய சோதனையான காலகட்டங்களில் பொறுமையை மேற்கொண்டு அவனுடைய சோதனைகளை பொருந்தி கொண்டு, யா அல்லாஹ் இதனுடைய சிறந்ததை தா என்று துவா செய்து நம்பிக்கை இழக்காமல், நமக்கு ஏதோ ஒரு நலவை நாடுகிறான் அல்லது ஏதோ ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். சகாபாக்களை சோதிக்காததா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்காததா? ஆசியா அம்மையாரை சோதிக்காததா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்காத சோதனை நம்ம இடத்தில் வந்துருச்சு. பொறுமையை மேற்கொண்டு அவனிடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், இதற்கு கூலியாக இவ்வுலகில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவை தா என்று கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் தர தயாராக்கினார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சொல்லுங்கள் நபியே சுப செய்தி யாருக்கு? ஆமினு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தார்களே, பொறுமையை மேற்கொண்டு நான் கொடுத்த சோதனைகள் எல்லாம் சகித்துக் கொண்டு மாசாபிரி பொறுமையாளர்களாக இருந்தார்களே, அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நிரந்தரமாக சொர்க்கம் இருப்பதை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட சோனத்திலே உயர்ந்த சோனமாக இருக்கக்கூடிய இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் உங்களையும் என்னை ஆக்கிரல் விடுவார்.